ஹாய், வணக்கம். ஸோ இன்னைக்கு 10th ஜூலை வியாழக்கிழமை. ஸோ எக்ஸ்பைரி டேவும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நேற்று வீடியோவில் பேசுனதில் என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் இன்னைக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது 25,632. நான் நெகட்டிவ் ஓப்பனிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நான் கொடுத்த நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து 25,462. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா அது ஃப்ளாட் ஓப்பனிங் தான், அதாவது நியூட்ரல் ஓப்பனிங். பிட்வீன் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்க்கு நடுவில் நம்ம ஓப்பன் ஆகிறோம். ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோவை அது பிரேக் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணதுக்கு அடுத்து மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் டுவார்ட்ஸ் டவுன் சைடு தான். ஸோ கீழே இறங்கின மார்க்கெட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு அது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேன்னு சொல்லக்கூடிய 462. ஸோ 462 பிரேக் பண்ண அடுத்த லெவலே பார்த்தீங்கன்னா, நான் நேற்று வீடியோலே சொல்லியிருப்பேன், நெகட்டிவ் ஓப்பனிங் கீழே மார்க்கெட் போனால் 25,432 ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோன் அப்படின்னு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 மணி வரைக்குமே அவங்க அந்த 432 பிரேக் பண்ண நினச்ச இடத்த புல்ஸ் ஹோல்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி அந்த இடத்துல தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிலேருந்து 3 மணி வரைக்குமே நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங்க்கும் புஷ் நடலுக்கும் நெகட்டிவ் ஓப்பனிங்க்கும் புஷ் நடலுக்கும் அந்த ஃபைட் தான் இருந்துச்சு. அதுக்கு நடுவிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் லாஸ்ட் மினிட்ல தான் மார்க்கெட் வந்து புஷ் நடல் கீழே பிரேக் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே கீ வேல்யூன்னு சொல்லக்கூடிய 25,412 அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் குரூப்பில் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த 25,432 ரொம்ப முக்கியமான வேல்யூன்றதையும் ஒரு முக்கியமான சப்போர்ட்டுங்கிறத நான் நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன். நம்ம காலையில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் அதை ப்ரொவைடும் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 25,432 இஸ் மேக் லெவல் ஆர் பிரேக் லெவல் ஃபார் டுடே அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 நான் கொடுத்துருந்தேன். அஃப்கோர்ஸ் நான் பையபோ செல்புலோ வேல்யூஸ் அண்ட் டார்கெட் ஒன் டார்கெட் டூ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டார்கெட் ஒன் 462 நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே டார்கெட் ஒன்னாகவும் டார்கெட் டூ புஷ் நடலாகவும் கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக 2 டார்கெட்டுமே நமக்கு கம்ப்ளீட்டட். கடைசி வரைக்கும் அவங்க 432 கீழே மார்க்கெட்டை விடவே இல்லை. லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் நடல்னு சொல்லக்கூடிய இந்த 432 அவங்க பிரேக் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் மூவ் டெக்னிக்கலாக ஆன் எக்ஸ்பைரி டே, அதாவது இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக மூவ்மெண்ட்டில் எந்த நமக்கு இஷ்யூஸும் கிடையாது. அண்ட் வேல்யூஸ் நேற்று பேசின வேல்யூஸ்லையும் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. சொன்ன வேல்யூஸில் மார்க்கெட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் என்னோட இன்ட்ராடே கீ வேல்யூஸ்லையுமே அது செல்புலோ கீழே எல்லா டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. நான் என்னுடைய டார்கெட்டை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ப்ரியராகவே நான் வந்து புக்கும் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் நம்ம ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு நல்லாவே இருந்துச்சு. சொல்லப்போனால் மண்டேலேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த வாரம் ஆப்ஷன் பைக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, 10ஆம் தேதி மேலே தெரிஞ்சிடும் அப்படின்னா. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே ஓரளவுக்கு டீசெண்டான மூவ் தான். அண்ட் நாளைக்கு வந்து மார்க்கெட் மூவ் என்ன ஏதுங்கிறத நம்ம ஃபர்தராக நாளைக்கான வேல்யூஸை வச்சு பேசி அடுத்த ப்ரிடிக்ஷனுக்கு நம்ம மூவ் ஆகிடலாம். ஓகே, இந்த 25,414 க்ளோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் டூ பாசிட்டிவ் க்ளோஸ், ஐ ஹோப் ஸோ. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். நாளைக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங். ஸோ நாளைக்கு மார்னிங் நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் 25,432 புஷ் நடலே நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங்காக ஆக்ட் ஆகும். புஷ் நடலே பாசிட்டிவ் ஓப்பனிங்காக ஆக்ட் ஆகும். அண்டு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா எகெயின் அந்த 25,658 சொல்லக்கூடிய ஷார்ட் கவர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட் இல்லை பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். அதை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்படி நகரும்போது 25,462 25,528 நமக்கு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ் ஆக்ட் ஆகும். இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ராடே டிஃபென்ஸாக அது ஆக்ட் ஆகும். அண்டு நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா அது நெகட்டிவ் ஓப்பனிங்கிறது 25,358, நமக்கு 25,358 நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா அது கரண்ட் பியர் மார்க்கெட் எண்ட் பாயிண்டான 25,228 நோக்கி நகரும். அப்படி நகரும்போது நமக்கு 25,328 25,262 ஒரு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகும் ஆன் டவுன் சைட் சினாரி. ஓகேங்களா? ஸோ அடுத்த பியர் மார்க்கெட் அப்படிங்கிறது அது 25,162 இந்த ஜோனில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அடுத்த பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அது இப்போதைக்கு நம்ம பேச வேணாம். ஸோ இப்போது நம்ம இது வரைக்கும் இந்த வேல்யூஸ் மட்டும் போதும். அது அடுத்த பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போகுதா இல்லை புஷ் நடல் பிரேக் பண்ணி எகெயின் ரிவர்ஸ் ஆகுதான்றதை நம்ம நாளைக்கு இன்ட்ராடே லெவலில் பார்த்துட்டு ஃபர்தராக முடிவு பண்ணிக்கலாம். அண்டு இன்றைக்கி எக்ஸ்பைரி டே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஒரு நம்ம பார்த்துருவோம். நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சும் பேசிடுவோம். அண்ட் இன்றைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் எப்படி இருந்திருக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பைரி இல்லைங்களா? ஸோ அடுத்த வாரத்துக்கான ஃபஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பைரி தேர்ட் வீக். இப்போ செகண்ட் வீக் முடிஞ்சிருக்கு, தேர்ட் வீக் நம்ம பார்க்க போகிறோம். ஆடியோவில் பேக்ரவுண்ட் வாய்ஸோ இல்லை நாய்ஸோ இருந்துச்சு அப்படின்னா மன்னிக்கணும். நான் கொஞ்சம் வெளியே தான் இருக்கேன், அதனால தான் ஆடியோ டிஸ்டர்பன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். எனிவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிஃபோர் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 10ஆம் தேதி தான் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, நமக்கு 17ஆம் தேதி அடுத்த வாரம் எக்ஸ்பைரி. ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பைரின்றதுனால ரெண்டாம் பக்கமே நமக்கு இனிஷியல் பொசிஷனிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நடந்திருக்கும். எந்த இடத்துல வீக்காக இருக்குன்றதை வச்சு மட்டும் நம்ம இப்போ பேசிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு புல் சைடு பேசணும் அப்படின்னா அங்கே ஆல்மோஸ்ட்டு 25,000 முக்கியமான இடத்துல மட்டும் தான் கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது 25,000 பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. 25,600ங்கிறது அது பியர் ஷார்ட் கவர் மார்க்கெட்டினுடைய எண்ட் பாயிண்ட்டு கிட்ட இருக்குது.
அதுக்கு அடுத்து 750, அது அடுத்த புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. சொல்லப்போனால் 650க்கு மேலே அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அது 25,658ன்னு சொல்லி விட ஷார்ட் கவர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட்டை குறிக்கும். பியர் சைடு பேசணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஆல்மோஸ்ட் 25,200 வரைக்கும் தான் பொசிஷனிங் இருக்குது. 25,150 கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜீரோவில் இருக்குது. 150லேருந்து அவங்களுக்கு ஜீரோவில் இருக்குது. விச் மீன்ஸ் அது அடுத்த பியர் மார்க்கெட்டுக்கு கீழே அவங்க ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க. 25,200 வரைக்கும் தான் அவங்களுடைய பொசிஷனிங் இருக்குது. ஸோ இதை வச்சு சொன்னால் 25,228. ஸோ கரண்ட் பியர் மார்க்கெட்லேயே மெயின்டைன் பண்ணுற ஐடியாவில் தான் இப்போதைக்கு அவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் டெக்னிக்கல் வியூ. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பேசணும் அப்படின்னா. ஸோ ஓவரால் மார்க்கெட்டுடைய சினாரி என்ன ஏதுன்னு பார்த்தோம். நாளைக்கான வேல்யூஸை நான் கொடுத்தாச்சு. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நாளைக்கான மார்க்கெட் ஓரளவுக்கு எப்படி இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தராக நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பார்த்துட்டு நம்ம பேசலாம். குரூப்பில் யாராச்சும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் ஃபார்வர்ட் பண்ணுற லிங்க்கை ஃபர்தராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப்பில். தேங்க்யூ.